தெரியும்ல, இந்த பாஷா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. இன்னொரு தடவை இந்த பக்கம் உன்னை நான் பார்த்த இடத்துலையே குழி தோண்டி புதைச்சிடுவேன். ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. மகசூதி பாடுறவங்கள இந்த பாஷாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. யார் ஆசைப்படுறாங்களோ இல்லையோ, நம்ம ஐயா ரொம்ப ஆசைப்படுறாரு, நடத்திட்டோம். எங்கே இருந்தாலும் வெளியிலலாம் வேணாம், வீட்டிலே வச்சுக்கலாம். அதுக்கு ஐயா என்ன சொல்கிறாரு, எங்கே இருந்தால் என்னங்க, உங்கள் ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்தால் தூள் கிளப்பிடுவோம். இன்னைக்காவது இந்த பாஷா ஆடி பாடி நீ பார்த்துருக்கியாடா? அப்போவே உன் திட்டம் எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கல. போ ஆண்டன்கிட்டயாச்சும் விசுவாசமாயிரு. இன்னும் ஒன்றும் பண்ணிட மாட்டீங்களே. போ, நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி. எல்லாரையும் வெளிப்படையாக பார்த்து எடை போட்டுறாதீங்க. அவங்களுக்குள்ள என்னென்ன விஷயம் அடங்கியிருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும். நாங்கள்லாம் ஏழைங்க, கஷ்டப்படுறவங்க. இதெல்லாம் எங்களுக்கு எப்போவுமே வாடிக்கையானது. நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. உங்கள் கோஷ்டி இருக்குது, நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுறேன். அதெல்லாம் வேணாம், உங்கள் கோஷ்டி காத்துட்ருக்கு, நீங்கள் போங்க. இதெல்லாம் எங்களுக்கு பழக்கப்பட்டது தான். நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி. ஐயா, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் தனியாக பேசணும். ஒரே ஒரு நிமிஷம் தனியாக பேசணும். என்ன பேசணும்? ஐயா, என் பேர் மாணிக்கம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, பாஷா. நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி. ஓகே? இப்போ தமிழ் என்கிட்ட காசுலாம் இல்லை. கடன் வாங்குறதும் தப்பு, கடன் கொடுக்குறதும் தப்பு. அதை நான் இன்றைக்கி எப்பயும் வச்சுக்க மாட்டேன். இதில் ஒரு 100 ரூபா இருக்குது, இதை கல்யாணத்துக்கு முடிய வச்சுக்கோ. நல்லா இருக்குது இந்த மேட்ரு. கடன் வாங்குறதும் தப்பு, கடன் கொடுக்குறதும் தப்பு. அண்ணே மாணிக்கம், இது நான் பார்த்துக்கிறேன். இந்த பொண்ணு வருது, உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். என்ன பேசணும்? நீங்கள் ஆட்டோ வராதுங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, ஏறுங்க. இந்த பாஷா ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி. இந்த பாஷா பாயோட அப்பா எப்போ இருந்தாரோ அப்போவே இந்த மாணிக்கமும் இறந்துட்டான்.